வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிபிஎம் ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சூழ்நிலை உழைச்சிட்டு ஓடிட்டுருக்கோம். உழைச்சி ஓடிட்டுருக்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை நாள் ஓடணும் என்பதும் முக்கியம் இல்லை, எவ்வளோ பணம் சேர்த்தோம் என்பதும் முக்கியம் இல்லை, எவ்வளோ சொந்த பந்தங்களை சேர்த்தோம் என்பதும் முக்கியம் இல்லை, எத்தனை மனிதர்களை சம்பாதிச்சு வச்சிருக்கோம் என்பதும் முக்கியம் இல்லை. ஆனால் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். வியாபாரத்துக்கு வெளியில் போகிறோம், அங்கங்கே வியாபாரம் அங்கங்கன்னு சுற்றுறோம். அந்த டைமுக்கு நம்மளால் சாப்பிட முடியறதில்ல. அப்படியே நம்ம அந்த டைமுக்கு சாப்பிட்டாலும் நம்ம பெரிய தவறு பண்ணுறது ஹோட்டல் சாப்பாடு. அந்த ஹோட்டல் சாப்பாடால் எத்தனை பேர் இன்றைக்கி உடல்நிலை பாதிச்சிட்ருக்காங்கன்றது யாருக்கும் தெரியறதில்ல. வீட்டில் கஞ்சி கொடுத்தாலும் சரி, கூழ் கொடுத்தாலும் சரி, ஓண்டு சாப்பாடு பாக்ஸ் போட்டு கொடுத்தாலும் சரி, வீட்டு சாப்பாடாக சாப்பிடுங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஹோட்டல் சாப்பாடை உண்றதை தவிர்த்துருங்க. அது ஒரு ஜாலி, ஒரு பந்தா நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த பக்கத்தில் கிட்னி போகும் தெரியாது, எந்த பக்கம் அல்சர் வரும் தெரியாது, எங்கெங்கே நம்ம உடம்புல எது அடி வாங்கன்றது நம்மளுக்கே தெரியாது. திடீர்னு உள்ள ஹாஸ்பிட்டலும் போகும்போது தான் நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்போ டாக்டர் சொல்லுவார், ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றீங்களா நீங்கள்? ஆமாம் சார், ரைட், ஓகே, இது பண்ணுங்கன்ட்டு அவர் ஒரு பீஸ் குடின்னு விட்டுருவார். இங்கே சமுதாயத்தில் யாருக்கும் இங்கே இறக்க குணம் கிடையாது, யாருக்கும் எதுவும் பாவப்பதாசெல்லாம் யாரும் இங்கே பார்க்க மாட்டாங்க. நீ நல்லா இருந்தீங்கன்னா உன்னை நீ காப்பாற்றிக்கலாம். உன்னுடைய சூழ்நிலை கெட்டு போச்சுன்னா உன்னை யாரும் இங்கே பாவம்லாம் பார்க்க மாட்டான், குழியில் இறக்கிட்டு போயிட்டே இருப்பான். இது உலகம். அதனால் உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க. முதல்ல நீங்கள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றத தவிர்த்துருங்க. ஹோட்டல் சாப்பாடால் அல்சர் வரும், எல்லா பிரச்சனையும் வந்துடும் மனுஷனுக்கு. நீ ருசியாக சாப்பிடணும்னு நினச்சினா ஒன்றும் முடிஞ்சு போச்சு, அஜினாமோட்டோ கலந்துருவான், மொத்த கதையும் முடிச்சிடுவாங்க. அதனால் ஹோட்டல் சாப்பாடை தவிருங்க. நீங்களாம் நல்லா இருக்கணும். நம்ம எத்தனை பேர்கள் எடுத்தாலும் சரி, எத்தனை இதுகள் எடுத்தாலும் சரி, நல்லா இருந்தால் மட்டும்தான் சிரிப்பான ஒரு பேச்சு கிடைக்கும். நம்ம கெட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்படியா பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திரும்பி பார்க்க மட்டும் திரும்பி அந்த பக்கம் போயிடுவாங்க. இது உலக இயற்கை, யாரையும் நம்ம குற்றம் சொல்லலை, இது உலக இயற்கை. மனிதர்கள் இப்படி தான், மனிதர்கள் படிப்பு இப்படி தான். 100ல் ஒருத்தர் 2 பேர் ஒரு மனிதாமன் அடிப்படையில் மனுஷங்களை மதிப்பாங்க, அவ்வளோதான். மீதி மனிதர்களுடைய படைப்பு இப்படி தான். நமக்காக ஒருத்தன் வேலை செஞ்சான்பா, நம்மளுக்காக செஞ்சான்பா, ரைட், ஓகே, அவருக்காக ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு எத்தனை ஓனர், எத்தனை பெரிய ஆளுங்க தவிக்கிறாங்க சொல்லும் பார்க்கலாம். 2 நாள் ஹாஸ்பிட்டல் போவாங்க, 3 நாள் ஹாஸ்பிட்டல் போவாங்க, பார்த்து வேலைக்காரனை தரேன்னு போயிட்டே இருப்பாங்க. அதனால் உங்கள் உடம்பை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துங்க. முக்கியமாக ஹோட்டல் சாப்பாடை தவிர்த்துருங்க. ஹோட்டல் சாப்பாடு தொடவே தொடாதீங்க. சூழ்நிலைகள் வரும், அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் கொண்டு போயிட்டுங்கன்னு சொல்லிக்கொண்டு, நம்ம நல்லா இருக்கணும்னா நம்மளை நம்ம தான் பாதுகாக்கணும். மற்றவங்க யாரும் நம்மளை பாதுகாக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.